ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இன்னொன்று கேட்குறேன். அழகா இருக்குன்னு சொன்னா, அதாவது எங்க அழகா இருக்குன்னு கேட்டா யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ அதுக்கு நம்ம ஹேர் வயசானவங்க சில பேருக்கு ஹேர் கிரே கலர்ல ஒயிட் ஹேர் ஆயிடும். அதை அவங்க மறைக்கிறதுக்காக டை அடிப்பாங்க, பிளாக் டை அடிப்பாங்க. பிளாக் டை அடிக்கும் போது அவங்கள ரொம்ப வயசா காட்டாம எங்கா காமிப்பாங்க. அதனால பிளாக் டை யூஸ் பண்றாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது அதனால வர சைட் எஃபெக்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் ஆஃப் தி ரொட்டீன் லைஃபா வச்சிருப்பாங்க. அதாவது டை அடிக்கிறது ஒரு 2 வீக்ஸ் ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் அவங்க டை அடிப்பாங்க. அப்போ அவங்க இன்னும் யங்காவும் ஹேண்ட்ஸமாகவும் கொஞ்சம் வயசு கம்மியாகவும் காமிக்கும். அதனால அவங்க இந்த மாதிரி ஒரு ரொட்டீனா வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்டா அவங்க பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ல அம்மோனியம் ஹைட்ரஜன் பெராக்சைட்லாம் இந்த மாதிரி கெமிக்கல் ஹேரை பிரைட்லெஸ் டல்னஸ், ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் இருக்கும் ஃபிசி ப்ரோன் இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணும்போது ஒரு சில பேர் ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னா இருக்கும். அவங்களுக்கு ஸ்கல்ல இரிட்டேஷன், இன்ஃப்ளமேஷன், அதுக்கடுத்து ரெட்னஸ், இந்த ரெட்டிஷ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இச்சிங் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ரொம்ப சென்சிட்டிவா இருக்க ஸ்கின்னுக்கு அவங்களுக்கு இச்சஸ் ரொம்ப சிவியரான அலர்ஜிக் வரும். லைக் ஸ்வெல்லிங் இந்த மாதிரி இது ரொம்ப லாங் டர்மான ஹெல்த் இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு ஸ்டடி சொல்றாங்க என்னன்னா இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் டைஸை யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு கேன்சர் வரக்கான வாய்ப்பு கூட இருக்குது. லைக் கேன்சர், இந்த மாதிரி கேன்சர் கூட வர வாய்ப்பு. இன்னொரு ஸ்டடி என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா அதாவது மோர் தென் 25,000 உமனுக்கு அவங்க இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட் ஹேர் டை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வர்றது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதாவது பிரெக்னன்சி டைம்ல ஹேர் டை யூஸ் பண்றத தவிர்க்க சொல்றாங்க ஒரு சில டாக்டர்ஸ். அவங்க பிரெக்னன்சி இருக்கும்போது அதை அடிக்கூடாதுன்னு சொல்றாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி டைம்ல அந்த உமன் ஹேர் டை யூஸ் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வருது பாத்தீங்கன்னா அந்த கெமிக்கல்ஸ் அவங்க ஸ்கின் அப்சர்வ் பண்ண கெமிக்கல்ஸ் பிளட் ஸ்ட்ரீம்ல கலந்து அது பேபிக்கு ரீச் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால பிரெக்னன்சி டைம்ல டை அடிக்காதீங்க. ஸோ ஃப்ரீக்வெண்டா டை அடிக்காம இருக்கிறது நல்லது. அது நேச்சுரல் டை யூஸ் பண்ணா அந்த கேட்டகரி வேற. ஸோ ஹார்ம்ஃபுல்லான டைஸ் வாங்கி யூஸ் பண்ணாம நேச்சுரல் டைஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. மேல சியர்ஸ்.